இப்போ பாருங்கள், நம்ம ஹைதராபாத் சட்னி செய்ய போகிறோம். நம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க. இது டிஃபனுக்கு, சாதத்துக்கு. ஃபஸ்ட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுருந்தாங்க. பச்சை மிளகாய் கூடயே இஞ்சி, பூண்டு அதையும் போட்டுருங்க. டக்குன்னு ஒரு கத்திரிக்காய் உள்ளே போயிடுச்சுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஆனியன் இவ்வளோ பெருசு போட்டால் கூட போடுங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், குட்டி கத்திரிக்காய் தான், அதையும் போட்டுடுங்க. போட்டுட்டு டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம தேவையான உப்பை போட்டுடலாம். பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. அடுத்து புளிங்க, சும்மா போதும். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆயிலே நல்லா வதக்கணும். ஒரு சொட்டு தண்ணி படக்கூடாது. தட்டு போட்டு மூடிடலாங்க. சிம்லே வச்சிடலாம். ஏன்னா அது நல்லா மெத்துன்னு ஆகும். காலேஜிலேருந்து வரக்குள்ளே நான் மோமோஸ் வாங்கிட்டு வர சொன்னேங்க. ஸோ அது இல்லாதனால கேஎஃப்சியும் நான் சப்பாத்தியும் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இது பாருங்கள், இன்றைக்கி காலையில் அரைச்ச மாவு நான் உங்களுக்கு கிரைண்டரில் ஆட்டி காட்டினால அந்த மாவில் தாங்க. இது பாருங்கள், கத்திரிக்காய் ஹைதராபாத் சட்னி நல்லா ஸ்பைஸியாக காரமாக இருக்கும். இது பாருங்கள், குட்டி குட்டி தோசை. இது பாருங்கள், மினி கீ. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க. இது சாம்பார். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.